நீங்க வரலாறு தேடி பாருங்க. பெருமானார் வந்த வரலாறு இந்த உலகத்து வரலாறுகளில் பதியணும். அதுக்கு ஒரு வேர்ட் கொடுத்திருப்பான், டார்க்னஸ் ஏஜஸ், இருட்டு உலகம். ஏனப்பா இப்படி பொய் சொல்றீங்க? உண்மையாக முஸ்லிம் சமுதாயத்துடைய வரலாறு ஆங்கிலேயர்கள் மறைத்திருக்கிறார்கள். வில்லியம் ஹாவி, குருதி ஓட்டத்தை கண்டுபிடித்தவன் வில்லியம் ஹாவி, பச்சை பொய். யார் அதை கண்டுபிடித்தது? உண்மையாக சொல்ல போனால் முஸ்லிம் சமுதாயத்தில் அன்றைக்கு அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி இல்ல, பக்தாதிலும் கொடோவாவிலும் இஸ்தான்புலிலும் தான் ஜாமியாக்கள் இருந்தது. இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அல்ல, அரபிக். உலகத்தில் 3/2 பகுதி முஸ்லிம்கள் ஆண்டார்கள். அரபு நாட்டில் இருந்து தான் அந்த தலைமைத்துவம் பறந்து போச்சு. 1924 ஹிலாஃபத் தொடங்குச்சு. உண்மையாக இப்படி இருந்தது. அது ஜாமியாக்கள் யூனிவர்சிட்டி ஆகும். அரபு லாங்குவேஜ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இருந்து கீழே போய் இங்கிலீஷ் மேலவும் வந்துச்சு. செஞ்ச வேலை என்னென்றால் எங்களுடைய புத்தகங்களை எரிச்சாங்க. எங்களுடைய அறிஞர்கள் எங்கள்கிட்ட, நீங்க போய் கணக்குல ஜீரோவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேளுங்க. ஜீரோ இல்லாட்டி கணக்கு இல்லை. அரபிகள் எல்ஜிப்ரான்னு உங்க புள்ளை எல்லாம் படிக்கும், XY போட்டு. அது யாரு? அலி ஜாபிர். அலி ஜாபிரை பத்தி பேசவே மாட்டார்கள். எல்ஜிப்ரான்னு அலி ஜாபிர் சொல்ல தெரியாமல் எல்ஜிப்ராவாக மாறிச்சு. ஆனால் ஜான் லோகிபேட பத்தி பேசுறார்கள், அலெக்சாண்டர் கிராம்பெல்லை பத்தி பேசுறார்கள். டெலிபோனை கண்டுபிடிச்சு அலெக்சாண்டர் கிராம்பெல், இந்த விண்டோஸை கண்டுபிடிச்சது பில் கேட்ஸ். இவங்களை பத்தி பேசுற யாராவது அலி ஜாபிரை பத்தி பேசினார்களா? இப்னு சீனாக்களை பத்தி பேசினார்களா? எவ்வளவோ அறிவாளிகள். ஏன் தெரியுமா? இந்த சமுதாயம் அப்படி வளர்க்கப்பட்டுச்சு. ஈரா குகை, ஜபல் நூர் மலையில் நான் நீங்களும் மக்கள் இருந்ததை பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஏறினார் என்று அந்த இடத்துல துடிச்சிருவோம். அவ்வளவு உயரத்தில் அவ்வளவு கடுமையான ஒரு பயணம். சர்வசாதாரணமான ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு திடகாத்திரமான ஒரு ஆள் ஏறணும். அந்த ஹீராவில் ரசூலுல்லாஹ் இரவு தரிக்கிற நேரம் முதல் வகை தொழுவீராக என்றா, நோம்பு பிடிப்பீராக நான் வந்து எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாத ஒரு தூதர், ஒரு மனிதர் அங்க இருந்தார். அல்லாஹ் முதல் வகை அனுப்பினான், இக்ரா. அவர் திருப்பி சொன்னார், மான பிக்காரி, எனக்கு எனக்கு வாசிக்க தெரியாதப்பா. இக்ரா மான பிக்காரி, எனக்கு வாசிக்க தெரியாது. நடு ராத்திரியில் அல்லாஹ் என்ன ஜோக் பண்றானா? வாசிக்க தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இந்த உலகத்துக்கு தீர்வு வாசிப்பில் உண்டு. முதல் வகை வாசிக்கவும் எழுதவும் தெரியாத ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டு, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயரால் ஓதுவீராக, வாசிப்பீராக. வேர்ல்ட ரீட் பண்ண அல்லாஹ் சொல்றான். முதல் ஏவல் எனக்கும் உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், லைப்ரரியோட தொடர்பாக்குங்க. புத்தகத்துக்கு தீர்வு சொல்ற 1000 பேர் இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்தில் உருவாகுவார்கள். உங்க வேலைகளை பாதி முடிஞ்சிடும். என்ன கஷ்டப்பட்டாவது லைப்ரரி மெம்பர்ஷிப் எடுங்க. ஆரம்ப வாசிப்பாளர்கள் எல்லா இடத்தையும் வாசிக்க ஆரம்பிப்பார்கள், எல்லா மூல முடுக்குகளையும் வாசிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் அறிவாளிகளாக மாறுவார்கள்.